Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th zoology அதாவது பியூர் சயின்ஸ் zoology ஸ்டூடண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம புக் பேக்கில் என்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஸ்டடி பிளான் வீடியோ அப்டேட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். அதில் கொஷின் நம்பர் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கலாம். நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்து பியூர் சயின்ஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ பார்க்கலன்னா இந்த கொஷின்ஸில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஒவ்வொரு லெசன் வைஸாக இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சிருங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் பாருங்கள். ஏன்னா இதில் புக் பேக் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்டீரியர் இருக்குது. நிறைய பேர் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. இன்டீரியர் இருக்குது. ஸோ ஃபைனலாக என்னென்ன லெசன்ஸ் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம், சரிங்களா? இது ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு இது நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இதில் ஒரு 8 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 5 கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸு ஒரு 3 இருக்குது. மோஸ்ட்லி இதை வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இது வந்து 6 2 மார்க்ஸு, 6 வந்து 3 மார்க்ஸு, அதுக்கடுத்து 4 வந்து 5 மார்க்ஸ், சரிங்களா? இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் 2 மார்க்ஸ் வந்து ஒரு 5 கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸு ஒரு 3 இருக்குது, 5 மார்க்ஸ் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுங்க. இந்த படம் வரைந்த பாவம் குறி வினாக்கள்லாம் நல்லா பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படம் வரைந்து பாவம் குறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ட்ரா கொஷின்ஸ் ஃபுல்லாக. இது வந்து 4th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஒரு 10 2 மார்க்ஸு. 4th லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தவளையை பற்றி நல்லா படிச்சுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தவளையோட செரிமான மண்டலம் பயோசுவாலஜியில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணோம். அவங்க பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அதனால் தவளையை பற்றி என்னென்ன கொஷின்ஸ் வருதோ அது எல்லாமே படித்து வச்சுங்க. தவளையோட பொருளாதார முக்கியத்துவம் இது எல்லாமே. அதுக்கடுத்து இங்கே மண்புழுவோட அந்த சுவாசிக்கிறது எப்படி, இந்த கொஷின்ஸு கேட்டிருந்தாங்க. இந்த மெட்டீரியல்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா இது எல்லாமே படிச்சிருங்க. மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 40 மார்க்ஸ் போதும், அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ 40லேருந்து 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன படிக்குங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 5 மார்க்ஸ் 2 தான் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த உணவு செரித்தல் நிறையா இது இருக்கும். சிறுகுடல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இறப்பையில் உணவு செரித்தல் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 இடத்துல உணவு செரித்தல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துங்க. ஏன்னா நம்ம பியூர் சைஸ் அப்படிங்கிறதுனால அங்கே அதிகமாக கேட்குறது இருக்குது வாய்ப்பு. ஸோ வாழ்க்குழி ஒன்று, சிறுகுடல் ஒன்று, இன்னொரு இடத்துல உணவு செரித்தல் இறப்பையில் அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து சுவாசித்த லெசனு இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து 5 இருக்குது, 3 மார்க்ஸ் 4, 5 மார்க்ஸ் 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சிங்க. இதில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எதனாச்சும் 2 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 3 மார்க்ஸில் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கடுத்து இது சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சுங்க. 10 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்குது, 5 மார்க்ஸ் வந்து 4 தான் இருக்குது, சரிங்களா? இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 8th லெசனு. ஸோ 8th லெசனில் 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 9 2 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு ஒரு 4 இருக்குது, 5 மார்க்ஸ் 2 இருக்குது. இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கும் அது வந்து போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா, அல்லது பிடிஎஃபாக கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்க, ஒரு வீடியோவாக கூட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 9th சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் ஒரு 8 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து இதில் வந்து மூட்டு இதை பற்றி கேட்பாங்க, சரிங்களா? இந்த வாட்டி மூட்டை பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அதை வந்து பார்த்து வச்சுங்க, சரிங்களா? மூட்டுகள் அதோட வகை இதெல்லாமே இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸில் நமக்கு வந்து கேட்கலாம். அதேமாதிரி எலும்பு முறிவு கண்டிப்பாக நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. அதுக்கடுத்து 10th லெசன் நரம்பு கட்டுப்பாடு. இதில் வந்து ஒரு 10 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கலை அப்படின்னா படித்து வச்சுக்கிங்க, சரிங்களா? மினிமமாக எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கம்மியான கொஷின்ஸ் பாருங்கள், அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகள், சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுவும் 5 மார்க்ஸில் தான். அது வந்து பார்த்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பார்க்கலனா தெரிஞ்சிருக்காது பயோசுவாலஜியில், சரிங்களா? அதுக்கடுத்து 11வது லெசனை முடிஞ்ச அளவுக்கு 11 12 நல்லா படிச்சுங்க. 12லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் உண்டு.
13லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன கேட்பாங்க சரிங்களா. இந்த கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 12. ஸோ 12ல் இங்கே 2 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் புக்கில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா. புக்கில் என்னென்ன 5 மார்க்ஸ் இருக்கோ 12வது லெசனில் அதையும் படிச்சிருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இது தான் சொன்னீங்க அதனால தான் படித்தேன், இதை மட்டும் தான் படித்தேன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் 12 படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சுங்க. அதுக்கடுத்து 13 சரிங்களா. 13ல் பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, மீன்களோட உணவூட்டு மதிப்பு. இது வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மெட்டீரியலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 5 மார்க்ஸ் வந்து சுவாலஜி 5 மார்க்ஸ் இருக்குது. அவங்க வந்து நல்லா படிச்சிருந்தாங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுத்துருக்கலாம். அதாவது பயோசுவாலஜியில் கேட்ட 5 மார்க்ஸு சரிங்களா. இங்கே படம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மாதிரி, முதுகுநாணி, தவளை, தவளையோட மூளை, குச்சு, கூம்பு செல்லு, கல்லீரல், கணையம். இங்கே பாருங்க தவளையோட செரிமான மண்டலம் இங்கே தனியாகவே கொடுத்துருக்கும் பாருங்கள், என்னென்ன படம் வரைஞ்சி பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை வச்சு தான் 5 மார்க்ஸ் வந்து கேட்டாங்க. அதை வந்து பார்த்துங்க. இதை வச்சு தான் கேட்கல. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. நெஃப்ரான், சிறுநீரத்தோட நீள்வெட்டு தோற்றம், மனிதனோட மூளை, அனிச்சவில், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஸோ இது கூட ஒரு 2-3 டயக்ராம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஈஸியஸ்ட் சாப்டர் அப்படின்னா 12ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. அதே மாதிரி 13ல் ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதே போல் 6வது லெசனில் சுவாசித்துலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. 8வது லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. 9th லெசன்லேருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. 1 and 2 இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் ஒன்று 1வது லெசனில் வரும் அல்லது 2வது லெசன்ஸில் வரும். 4th லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதெல்லாமே மினிமமாக இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 சொல்லியாச்சு. மீதி 3 5 மார்க்ஸ் இருக்குது, அதை மாற்றி கேட்பாங்க. ஸோ 3rd லெசன் கொஞ்சம் சின்னது, அதனால் அதில் வந்து 5 மார்க்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா. ஏன்னா நமக்கு 13 லெசன்ஸில் இருக்குது. 10 5 மார்க்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. 3 லெசன்ஸில் 5 மார்க்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு அண்டு 5 மார்க்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி இதே தான். இது வந்து ஃபுல்லாக படிச்சுங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இது எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்னி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பாட்னி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே போல் தான் சுவாலஜி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட்டே இருக்குது இந்த கொஷின்ஸு. குறிப்பாக நான் அப்டேட் பண்ணால் வருமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு டவுட்டு. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறது தான் இது எல்லாமே சரிங்களா. என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் தாராளமாக படிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.